மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, அதாவது நீ பேசுன சொல்லு போச்சு, என்ன பேசுன என்ன ஆச்சுப்ப. ஆக அந்த சொல்லு போறது பேச்சை மாத்திக்கிறது, சொன்னபடி யாரும் செயல்படுறது இல்லை. அதனால ஆனால் பல்லு போனாலும் சொல்லு போகும். அப்ப சொல்லு போனாலும் சில பேர்த்து சொல்லுவாங்க, சொல்லு போனாலும் லொல்லு போகலையே அப்படிம்பாங்க. ஆக அதாவது பல்லு, ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயம் இருக்கணுங்க. குறும்பு, லொல்லுன்னா வேற ஒன்றும் இல்லை, குறும்பு. இந்த பல்லு லொல்லு எப்போதுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் உடம்புல. இந்த லொல்லுங்கிறது என்னன்னு கேட்டா, இயற்கையாகவே ஒரு வகையான ஒரு காமெடித்தனமான ஒரு கேரக்டர். இவங்கெல்லாம் பாருங்க, பெரும்பாலும் அவனுக்கு எவ்வளவு நோய் இருந்தாலும் ஓடிடும். அதாவது லகுவாகும் மனசு. இந்த நம்ம சொல்லிட்டு இருக்கான் ரொம்ப லொல்லு பண்ணாத, லொல்லு பண்ற அப்படின்னு. இந்த லொல்லுடைய தன்மை என்னன்னு கேட்டா, அவனுடைய உடலோட இயங்கிருச்சு. அது எதுவாக இருந்தாலும் அதை லயிச்சு அவன் அது இதா பண்றான். அதே மாதிரிதான் இந்த பல்லு சமாச்சாரம். பல்லு போயிடுச்சுன்னா நீங்க பாருங்களேன், வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து இழந்த மாதிரி அது. பல்லு என்பது நான் இந்த உலகத்தில் உயிரோடு பயணிக்கும் வரை உறுதியாக இருக்க வேண்டிய விஷயம் பல்லு. அப்ப வாழ்க்கையின், அதாவது நம்முடைய மனமும் பல்லும் உறுதியாக இருக்கணும் எப்போதுமே. புரியுதா? அப்ப மனமும் பல்லும் உறுதியா இருந்தா உங்களுடைய மானம் காக்கப்படும். பல்லு உறுதியா இருக்கு, பல்லு உறுதியா இருக்குன்னா என்ன, உங்க சொல்லு உறுதியா இருக்கும். அப்ப சொல்லில் நாம் பொய் பேசினால் கண்டிப்பாக பொய்யர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. என்னங்க இன்னைக்கு உலகத்துல பொய் சொல்றதுதான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா 32 அடுக்குகளை பல்ல தாண்டி அந்த வார்த்தை வருது. கண்டிப்பாக பல் ஆட்டம் காணும். அப்ப பல் ஆட்டம் காண்றதுக்கு அதுக்கும் விஷயம் இருக்கா? வயசாயிட்டா அதெல்லாம் நடக்குமேங்க. அதுக்கு தான் சொல்றேன், அந்த மாதிரியும் நம்ம வாழணும். அதே போல இந்த பல்லுக்கு தேவையான விஷயங்களை நம்ம உணவுல நம்ம சேர்த்துக்கணும். அப்ப பல் உறுதிப்பட என்ன செய்யறது? பல்ல உறுதி. நான் பல முறை நம்ம இதே மிஸ்டர் லேடிஸ்ல பல்லுக்காக நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடியது இதுவும் ஒரு வகை. அதாவது சித்தர்கள் ஒரு நோய்க்கு பல விதமான மருந்துகளை அருளி இருக்காங்க. அதுல ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு எது கிடைக்குது. அப்ப பாருங்க, சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கிடைச்சிடும், சில பேர்த்துக்கு கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி சொல்லி வரும் பொழுது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அது மாதிரிதான் இப்ப இந்த பல் வெண்மையாக மாறணும், சிறப்பா இருக்கணும். இதுக்கு என்ன செய்யறது? வெண்மையாக மாறுவதற்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. வாரத்துல 2 நாளாவது நீங்க கல் உப்பு இருக்குல்ல, சாதாரண விஷயம், கல் உப்பை கொப்பளிக்கணும் வெந்நீர்ல. பல் வெளிச்சாதான் கொப்பளிப்போம் நம்மெல்லாம் இல்லையா? இது பாட்டி மருந்துன்னு சொல்லி, பாட்டை மருந்துன்னு சொல்லி. இது கல் உப்பு அதுக்காக மட்டும் இல்லை. நீங்க போய் இந்த மருத்துவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நான் டூத் கிளியர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போறீங்கல்ல, இந்த விஷயங்கள்லாம் மவுத் வாஷ், ரைட், மவுத் வாஷ் பண்ணிட்டு வரேன் டாக்டரை போய் மவுத்தை நான் கிளியர் பண்றேன், தேவையே கிடையாது. நீங்கள் மவுத்தாகும் வரை உங்களுடைய டீத் சூப்பரா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ற சின்ன விஷயங்களை பண்ணாலே போதுமையா. புரியுதா? அதுக்கு போய் நீங்க ஒன்னும் டாக்டரை பார்க்கணும், அங்க இதெல்லாம் தேவையற்றது. சிம்பிள் விஷயம். காலையில் எழுந்திரிக்கணும். இது ஒன்றும் இல்லை, காலையில சாயங்காலம், காலையில சாயங்காலம் 2 நாளைக்கு செய்யுங்க. உங்க பல்லு யாருக்கா இருந்தாலும் சரி வெள்ளையாதான் இல்லைன்னு பார்ப்போம். இதை விட இன்னொன்னு சொல்றேன், அந்த காலத்துல சித்தநாதன் விபூதி, இப்ப எந்த விபூதி எப்படி வந்திருக்குன்னு தெரியல, நல்ல விபூதி, சுத்தமான விபூதி எடுத்து பல்ல போட்டுட்டு வாய் கொப்பிடுங்க. வாயும் மணக்கும், சுத்தமாயிரும். இறைவன் நினைச்சுக்கிட்டு அந்த விபூதியிலே பல்லு வளர்க்குங்க. சாயங்காலம் பல்லு வளர்க்குங்க. இன்னைக்கு விபூதி, நாளைக்கு நம்முடைய உப்பு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டுமே பண்ணி பாருங்க. 2வது நாளே பளிச்சுன்னு இருக்காதுன்னு பாருங்க. 6 பல்லா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு காரம் பிடிச்சிருந்தாலும் சரி, பளிச்சு ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இதே நம்முடைய மிஸ்டர் லேடிஸ் சேனல்ல பதிவு விடுங்க. புரியுதா? எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அதாவது நம்ம கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லை, அருகாமையிலே வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. அதை பயன்படுத்தி சரி பண்ணிக்க வேண்டியதானே, அவ்வளவுதானே. இதுக்கு போய்
இவ்வளவு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இன்னொரு விஷயம், அந்த மாதிரி கெமிக்கல்லாம் போட்டு நீங்கள் சுத்தம் பண்ணும்போது இருக்கிற வேரே ஆட ஆரம்பிச்சிடும். 4 திருப்பு போய் சுத்தம் பண்ணிங்கன்னா 4வது திருப்பு சுத்தம் பண்ணி ஆகிவிடும் அந்த இடமே. அந்த மாதிரி ஃப்ளாட் பாரமாக, அதாவது ஒரே ஃப்ளாட் ஆயிரம் ஆகி அதுக்கு இடம் தராதிங்க. சரியா? சரி, அது போட்டோம். இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பல் இயற்கையாக உறுதியாவதற்கு என்ன செய்வது? பல்ல வந்து உறுதியாக வைக்கிறது என்ன செய்வது? காட்டுக்கொட்டை செடின்னு ஒரு செடி இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். காட்டாமணக்குன்னு பேரு. ஆமணக்குலேயே காட்டாமணக்குன்னு ஒரு ஆமணக்கு என்ன இருக்கு, விளக்கெண்ணெய் தயாரிக்க இருக்கக்கூடிய செடி இருக்கு இல்லையா? அது வந்து வீடு தான் நம்ம தோட்டங்களில் போடுறது. ஆனால் இயற்கையாக காட்டுக்கொட்டை செடின்னு காடுகளில் முளைச்சிருக்கும். அது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அந்த காட்டுக்கொட்டை செடியினுடைய ஆடுகிற பல் ஆடாத அன்பர்களே நல்லா புரிஞ்சுங்க. காட்டுக்கொட்டை செடியினுடைய வேரும் ஆலமரத்துடைய விழுதும் ரெண்டையும் இணைச்சு ஆலம் விழுத பல்லு தான் விளக்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஆலம் விழுதை எடுத்துட்டு வந்து நெல் காய்ச்சலா போட்டு நல்லா இடிச்சிடணும். இந்த காட்டுக்கொட்டை செடியுடைய வேரை வந்து நிறைய ஒரு பிடிச்சபடி பிடிக்கணும். பெருமைக்கு சொல்ல வெச்ச 10வது நிமிடம் பல்லு ஆடாதுங்க. பல்லு ஆடாது, 10 நிமிஷம் தான். இது ரெண்டையும் இடிச்சு வச்சுட்டு இதுல பல்லு டெய்லி அப்படி பழக்கினீங்கன்னா இரும்பை கடிக்கலாம். ஆனா இது ரெண்டும் தான் மருந்தே, அருமருந்து. இதுல ஒன்னொன்னு சேர்த்தீங்கன்னா இதை விட ஜோக்கா இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. கருவ மரத்து, அதாவது கருவ மரம்னு ஒரு மரம் இருக்கு. கருவ மரத்துடைய பட்டை கருவேலா மரம்னு பேர். நாங்க கருவை மரம்னு சொல்லுவோம், கருவேலா மரம்னு சொல்லிக்கலாம். கருவேலா மரத்துடைய பட்டை, அதே மாதிரி ஆலமரம் வந்து அரச மரத்துடைய இது ஆலமரத்துடைய பட்டை, ஆலமரத்துடைய பட்டை, கருவேல மரத்துடைய பட்டை. இதுல வந்து நம்முடைய படிகாரக்கல், பச்சை கற்பூரம் போட்டு இடிச்சிட்டீங்கன்னா இதை விட சிறந்த பல்புடி உலகத்திலே கிடையாது. இதை விட சிறந்த பல்புடி உலகத்திலே கிடையாது. பல் ஆடாது, ஆடுகிற பல் ஆட்டம் நின்று விடும். அது மட்டும் இல்ல, எந்த வயதா இருந்தாலும் செய்யலாம். 80 வயதுல கூட நீங்க அதை செஞ்சீங்கன்னா உடனே பல்லு ஆடாது. அவ்வளவு ஒரு வீரியம் அந்த பல்லுக்கு உண்டு, இந்த மருந்துக்கு உண்டு. ஆக இந்த மாதிரி செய்யுங்க. அது மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஐஸ் தண்ணி குடிக்கிறது, பாட்டில் அடைச்ச விஷயங்களை பண்றது, மசாலா ஐட்டங்களை சூடா பயங்கர சூடோட வாயில கொண்டு போய் வச்சு சாப்பிட்றது, டீ காஃபி அதிகமாக அருந்துவது, இதெல்லாம் வந்து பல் நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இரவும் காலையிலையும் மாலையிலையும் இரவு படுக்க போது பிரஷ் இல்லாம கையில பல் தேய்ங்க. சித்தா முறைப்படி நாங்க வந்து இதற்கான ஒரு பற்படியை வந்து நாங்கெல்லாம் முறையா வந்து இதுல என்னன்னா 9 வகையான சரக்குகள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட பொடிகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட 9 வகை என்ன அப்படின்னா நீங்க சேர்த்துங்க. நான் சொல்றது அப்புறம் பாருங்க. கருவேலம்பட்டை, இது ஆலம்பட்டை, அரசம்பட்டை, பூவரசம்பட்டை, புளியம்பட்டை சேர்க்கலாமா? சேர்க்கணும். மாம்பட்டை வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மரத்திலேயே பெரிய மரம் எதுன்னா அரச மரம் சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. மரத்திலேயே பெரிய மரம் மாங்காய் மரம் தான். ஏன் தெரியுமா? அதனாலதான் மாமரம் என்று பேர். அதுல வந்து புனிதமான மரம். நீங்க எல்லா விதமான விசேஷங்களுக்கும் அந்த மரம் பயன்பட்டு கொண்டிருக்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அதை பற்றி ஒன்று டாக்கில் நான் பேசுறேன், அதுக்கான நேரம் இதுல இல்லை. இந்த கண்டன்ல இதை பேசுறேன். மாவை பற்றி பேசணும்னா அம்மாவும் மாவும் ஒண்ணு, புரியுதா? அம்மா ஊட்டாத சோற மாவு ஊட்டும்பாங்க. எப்படி? அம்மா ஊட்டாத சோற இப்பவே மாங்காய் ஊறுகான்னு சொன்னே உங்க வாயில எச்சு வரும். அப்ப மாங்காய் நினைச்சாலே எச்சு வருதா? அப்ப சாப்பாடு உள்ள போகுமா? அவ்வளவு விஷயம் அடங்கிருங்க. சித்தர்கள் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை என்ன. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப சொல்லிடுறேன் விஷயத்த. ஆலம்பட்டை, அரசம்பட்டை, பூவரசம்பட்டை, மாம்பட்டை, கருவேலம்பட்டை, அதே மாதிரி இது அத்திப்பட்டை, அதுக்கப்புறம் வந்து இது சாரணையுடைய வேறு, சாரணை வேறு, அதுக்கப்புறம் இது மருதாணி வேறு. மருதாணி மரத்துடைய வேறு தான். மருதாணி இதை போற்றக்கூடாது. மருதாணி மரத்துடைய வேறு, அதே மாதிரி மகிழ வேறு, அதே மாதிரி
மல்லிகைப்பூ செடி இருக்கு இல்லையா, மல்லிகைப்பூ செடியினுடைய வேர். இந்த மாதிரி இந்த 9 வகையான பட்டைகளும் வேர்களையும் சேர்த்து நல்லா வந்து வெயில, அதாவது வெயிலே உலர்த்தலாம், இது தப்பு கிடையாது, வெயிலே உலர்த்தலாம். இதை நிழல் காய்ச்சல் போடணும்னு அவசியம் இல்லை, நல்லா வெயில காய வச்சுருங்க. அமாவாசை வெயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்படி காய வச்சு நல்லா இடித்து தூள் பண்ணி நைஸாக நல்லா தூள் பண்ணி வச்சுட்டுனால இடித்து தூள் பண்ணிவிட்டு இதை வந்து அதில் இருந்த குப்பையை நீக்கி சலிச்சு எடுத்து இதில் கற்பூரமும், பச்சை கற்பூரம், நல்லா புரிஞ்சுங்க, பச்சை கற்பூரமும் நம்முடைய கல் உப்பு இருக்கு இல்லையா, சாதாரண கல் உப்பு, அது போடுங்க. படிகாரம் கூட லேசாக சேர்த்துக்கலாம், கையில் கல் உப்பே கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதுதான் சிறந்த பல்பொடி. உள்ள வந்து இந்த பல்லுல ஏதாவது புற்று வந்தா கூட, வாயில் புற்று வந்தா கூட இந்த பல்பொடி அந்த இடத்த விட்டு ஓடுறான்றோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பற்பொடி இது, புரியுதா? ஆகவே இதெல்லாம் வந்து சித்தாவில் தயாரிக்கக்கூடிய பொடிகள். அதனால வந்து என்னைக்குமே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, நான் உயிர் வாழும் வரை இந்த நம்முடைய சித்தம் சிறப்பாக இருக்குன்னா சித்த மருத்துவத்தை நாட வேண்டும். சித்த மருத்துவம் என்பது வேற ஒன்றும் இல்லை, நம்மோடு இருக்கக்கூடிய தாவரங்கள் தான். இந்த தாவரங்களை நமக்குள்ளாக உள்ள அனுப்புறதுக்கு பேர் தான் சித்த மருத்துவம் செய்கிற வேலை. அது ஒன்று தான். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.